பிள்ளையான் குற்றவாளி இல்லை என்றால் அவரை விசாரணையின் பின் நிரபராதியாக விடுதலை செய்யட்டும். அதுவரைக்கும் அதனை குழப்புகின்ற செயற்பாடுகளை அரசு அனுமதிக்கின்றதா, அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் எங்காவது ஒரு இடத்தில் விசாரணைகளில் சற்று பலவீனம் இருக்கின்றதா என்கின்ற தகவலும் இப்போது பலரிடமும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த இடத்தில் கருதினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகையினுடைய கூற்று என்பது கூர்ந்து கவனிக்க வேண்டிய கூற்றாக இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகள் அம்பலமாக வேண்டும், நாடு தழுவிய ரீதியில் விசேட வழிபாடுகளுக்கு கருதினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இலங்கையில் 2019 ஆண்டு இடம்பெற்ற கொடூரமான உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் நீதிக்காகவும் எதிர்வரும் 19ஆம் தேதியை விசேட பிரார்த்தனை தினமாக கத்தோலிக்க திருச்சபை பிரகடனப்படுத்தியுள்ளது. கொழும்பு பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். அன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் விசேட திருப்பலிகள் இடம்பெறும் என்று, ஆராதனைகள் இடம்பெறும் என்றும் கூறப்படுகிறது. இத்தாக்குதல் நடந்து பல ஆண்டுகள் கடந்தும் அதன் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்பது இன்னுமே மர்மமாக இருக்கின்றது. ஆனால் அரசு நெருங்கிவிட்டது. கிட்டத்தட்ட சில வேளை கருதினால் கேட்பது போன்று முக்கியமான சூத்திரதாரி 19ஆம் தேதி அல்லது 19ஆம் தேதிக்கு முன்னர் வெளிவரலாமா என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருக்கிறது. உண்மையில் உண்மையை நோக்கிய பயணத்தில் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் இணைந்து பிரார்த்திக்குமாறு கேட்டிருக்கின்றார். கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை மிகவும் அமைதியான முறையில் ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக யாரென்று நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்று. இப்போது பார்த்தால் ஒரு விடயம் சந்தேகமாக இருக்கின்றது. பிள்ளையான் பெலிசரை கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பது ஏதோ ஒரு உண்மையை மறைத்த பின்னர் மேலதிக விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டாரா, அல்லது பிள்ளையான் ஏதோ ஒரு விடயத்தில் மறுப்பு தெரிவிக்கின்றாரா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. வெலிசரை கடற்படை முகாமில் அழைத்து சென்று இவரை விசாரிக்க வேண்டிய தேவை என்னவாக இருக்கின்றது? வெலிசரை கடற்படை முகாமுக்கு ஏன் பிள்ளையான் அழைத்து செல்லப்பட வேண்டி இருக்கின்றது? இப்போது இன்னும் ஒரு குற்றவாளியை அடையாளப்படுத்துவோம் என்று ஆனந்த விஜயபால கூறுகின்றார். அந்த விசாரணைக்கு பிள்ளையான் ஏதாவது உடன்படாமல் இருக்கின்றாரா, அல்லது சுரேஷாலை உடன்பட்ட விடயத்துக்கு இவர் முரண்படுகிறாரா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. விசாரணை அதிகாரிகள் அல்ல, ஆனால் இவையெல்லாம் மேலதிகமான சந்தேகமாக. ஏனென்றால் இப்போ கடந்த நாட்களில் இருந்த இடத்திலிருந்து விசாரணைக்கு பிள்ளையான் ஒத்துழைக்காமல் இருக்கின்றாரா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. விசாரணைகளுக்கு ஒத்துழைத்திருந்தால் அந்த விசாரணை இடம்பெற்ற இடத்திலேயே தொடர் விசாரணை இடம்பெற்றிருக்கும். பிள்ளையான் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கின்றாரா, அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை அவர் முழுமையாக மறைக்க முற்படுகிறாரா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. இதில் முக்கிய சாட்சிகளாக இருக்கக்கூடிய பிள்ளையான், சுரேஷாலை என்றுதான் ஆனந்த விஜயபால கூறுகிறார், நாம் கூறவில்லை. எனவே இந்த இருவரும் இது தொடர்பில் முழுமையான தகவலை வெளியிட்டால் கர்தினால் மல்கம் ரஞ்சித் கூறுவது போன்று குற்றவாளிகள் அடையாளப்படுத்தப்படுவதை அனைவரும் பார்க்கக்கூடியதாக இருக்கு.